யாரையுமே மனுஷங்கள பார்க்காதீங்க. ஆத்துமாவ பாருங்க. நீங்க மாம்ச கண்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் தான் உங்களுக்கு தெரியும். அந்த மனுஷி தான் தெரிவாங்க. ஆனா, அந்த ஆவிக்குரிய கண்கள் ஒண்ணு இருக்குது. அதான் ஆவிக்குரிய லென்ஸ் வழியா நீங்க பார்க்கணும். சரி, ஆவிக்குரிய லென்ஸ் என்னன்னா, என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட, நான் புரிஞ்ச விஷயம்னா, இயேசுவின் கண்கள் வழியா பார்க்கிறது. நான் திரும்பவும் அந்த அந்த இந்த லைன அழுத்தம் திருத்தமா சொல்றேன். ஆவிக்குரிய லென்ஸ் வழியா பார்க்கிறது என்னன்னா, இயேசுவின் கண்கள் வழியா பார்க்கிறது. இப்போ நீங்க ஒரு நபர பார்க்குறீங்கன்னா, ஏசப்பா அந்த நபர எப்படி பார்ப்பாரு? அந்த கண்ணோட்டத்துல நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும் தான், நான் சொன்ன மாரி அந்த ரிசல்ட் கிடைக்கும். என்னன்னா, எப்பவுமே ரிலாக்ஸ்டா ஒரு சமாதானத்துக்கு எது சமாதானமாவே ரொம்ப லெகுவான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ முடியும். ஏன்னா, எனக்கு எனக்கு தெரியும் நெறைய பேர் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு சுமைய தூக்கிட்டு வந்து சுமைய சுமக்கிறவங்களாவே இருந்துட்டோம் எப்பவுமே. ஏதாவது ஒரு மன வருத்தம், மனபாரம், ஒரு மனக்கசப்பு, கோபம், எரிச்சல் ஏதோ ஒண்ணு நம்மள நம்மள பாரப்படுத்திக்கிட்டே இருக்குது. நான் சொல்லப் போற காரியத்த நீங்க உண்மையிலேயே ஃபாலோ பண்ணி கடைபிடிச்சீங்கன்னா, அது எல்லாமே ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். உங்க லைஃபே ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அதாவது கர்த்தர வச்சு தான் நீங்க இதெல்லாம் பண்ணணும்.